உண்மையான காதல்ன்றது உணர்வுக்கு மதிப்பு தராம உணர்ச்சிக்கு மதிப்பு தர்றது உண்மையான காதலே கிடையாது சார். சார், என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு சார், பெரிய பணக்கார பொண்ணு தான். ஒரு லாரி கிளீனரை லவ் பண்ண சார். அவங்க வீட்டில் சொன்னாங்க, நம்ம இவ்வளோ பணம் சேர்த்து வச்சிருக்கோம், போய் ஒரு லாரி கிளீனரை போய் லவ் பண்ணிட்டு இருக்கிறேன்னு. அந்த பொண்ணு சொல்லிச்சு சார், அவர் பணம் எனக்கு பெருசா தெரியல, அவர் என்னை வச்சு நல்லா காப்பாற்றுவார்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிச்சு சார். ஆனால் அவங்க அப்பா ஒத்துக்கல சார். உடனே அந்த பையனும் பொண்ணு லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டு போனாங்க சார். அந்த லாரி கிளீனர் அந்த பையன் இன்னைக்கு 4 லாரிக்கு ஓனரா இருக்கா சார். அந்த பொண்ணு அந்த உயர்த்தி இருக்கா சார். என்னுடைய அத்தை பையன் ஒரு பெண்ணை விரும்பினான், அந்த பெண்ணு அவனை விரும்பிச்சு. 2 பேரும் நல்ல சின்சியரா லவ் பண்ணாங்க. கடைசியில் அந்த பொண்ணு எங்க அத்தை பையனை நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அதற்கு இவன் என்ன போய் சூசைட் பண்ணிக்கிட்டான். அவனுடைய சாப பிரேதம் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து வருது. இந்த பெண்ணு ரிசப்ஷன் முடிச்சு கார்ல வரா. எப்படி இருக்கும் சார்? எங்க வயிறு எரியுது சார். இன்னைக்கு ஒரு பெண்ணால 2 பேர்த்த இழந்துட்டு நிக்கிறோம். அவனோட இழப்பு தாங்க முடியாம எங்க அத்தை அந்த பையனோட அப்பா 8 மாசத்துல இழந்து போனாரு. கட்டின கணவனையும் இழந்து பிள்ளையும் இழந்து இன்னைக்கு எங்க அத்தை பித்த பிடிச்சு போய் அலைஞ்சிருக்கிறாங்க. எதனால? மனசாட்சி இல்லாத அந்த பெண்ணால தானே. ஆனா இன்னைக்கு அந்த பொண்ணு நல்ல சந்தோஷமா 2 பிள்ளைங்களை பத்தி இது நாங்க ஊர வாழ்க்கையே வாழ்ந்துட்டு தான் இருக்கிறா. மனசாட்சி குத்தாது. இன்னைக்கு எங்க வயிறு எரியுது சார். எங்க அத்தையை பார்க்கும்போது பிச்சைக்காரி மாதிரி இருக்கிறாங்க. துணியை அவுத்தப்பட்டு ரோட்ல ஓடினாங்க. அதை எங்களால தாங்க முடியல. எதனால இது? எதனால? ஒரு பெண்ணு மேல ஆசை வச்சதுனால தானே இன்னைக்கு எங்க குடும்பத்தை ஒரே வருஷத்துல 2 பேர் இழந்தோம். எதனால இது? ஒரு பெண்ணு மேல ஆசை வச்சதுனால தானே. அதனால தான் சொல்றேன், இளைஞர்களே, நீங்க சொல்லுவீங்க லவ் பண்ணும்போது, பெண்ணே நீ இல்லனா நான் செத்துருவேன்னு சொல்லுவீங்க. ஆனா இன்னைக்கு சொல்லுங்க, நீ இல்லனாலும் இந்த உலகத்துல நான் வாழ்ந்து காட்டுவேன்னு சொல்லுங்க. தயவு செய்து சூசைட் பண்ணிக்காதீங்க. அந்த பையனுக்கு வயசு என்ன? 27 வயசு. 27 வயசு சார். 27 வயசு. வாழ வேண்டிய ஒரு வயதுல வாழ்க்கையை வாழாமல் மரணத்தை முத்தமிட்டு இருக்கிறார். தற்கொலை செய்து கொள்வது முட்டாள்தனம். ஒரு பெண் சொல்லுகிறார். இதை வாலிபர்கள் சிந்திக்க வேண்டும். வீர வசனம் பேசி பேசி வாழ்க்கையை இழந்து விடாதீர்கள் இளைஞர்களே. உன் காதலிக்காக நீ ஒரு ரோஜா வாங்கி கொடுத்தால் போதாது. பல ரோஜாக்களை உருவாக்கக்கூடிய அளவுக்கு, ஒரு ரோஜா சோலையை உருவாக்கக்கூடிய அளவுக்கு நீ வாழ்க்கையிலே முன்னேறி காட்ட வேண்டும். ஒரு பெண் கிடைக்கவில்லை என்று சொன்னால் உலகத்தில் பெண்ணே இல்லையா? அவள் இதயம் இல்லாமல் போய்விட்டால் உலகத்தில் இதயமே இல்லையா? ஏங்க, கண்ணை இழந்த பிறகு சில பேருக்கு கண்ணு போயிடுது. கண்ணை இழந்த பிறகு அவன் கோல் ஊன்றி வாடுறான் சார். கண்ணே இல்லாமலே ஒரு மனிதனால வாழ முடியும். உலகத்தில் ஒரு பொண்ணு இல்லாமல் உன்னால வாழ முடியாதா? யோசிச்சு பாருங்க. கால் இல்லாமலே ஊனமிட்டவர்கள் கால் இல்லாமல் வாடும்போது உன்னோட காதலை இழந்துட்டு உன்னால வாழ முடியாதா? ஏன் முடியாது? உனக்கு ஒரு பெண் போனா வேறொரு பெண் கூட கிடைக்கலாம். வாழ வழி இருந்து ஏன் நீ வாழ மாட்டேங்கிற? நீ ஏன் வதங்கி போற? இளைஞர்கள் சிந்திக்க வேண்டும். உண்மையான காதலுக்காக உயிரை விடலாம். எது உண்மையான காதல்? அந்த காதலி திருமணமாகி போயிட்டா அவளோட கல்யாண ஊர்வலம் நடக்குது. அன்னைக்கு நான் சவ ஊர்வலமா எனக்கு எங்க வீட்டில் நடத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் வாழை மரம் கட்டுறாங்களேன்னு சொல்லிட்டு உன் வீட்டில் வாழைக்கண்ணை கட்ட சொல்றிய, நியாயமா? அவங்க வீட்டில் விருந்து போடுறாங்க, உன் வீட்டில் கருமாதிக்கு படையல் போட சொல்றிய, நியாயமா? இதுதான் காதலா? இளைஞர்கள் சிந்திக்கணும். ஐயா, பக்கவாத நோய் வந்து வலது கை சுத்தமா செயலிழந்து போய் வாய் பேச முடியாம அந்த மரணத்தோட கடைசி நேரத்திலையும் 55 புக்கை எழுதி விட்டவர் தாயா ரஷ்ய அதிபர் லெனின். சின்ன வயசுல சரியான சாப்பாடு இல்லாம கை கால் சூம்பி போய் இரத்த சோக நோய் பிடிச்சி எதுக்குமே உதவாதுன்னு தூக்கி எறியப்பட்ட அந்த உடம்புக்கு தாயா உலகத்திலே முதல் முறையா ஒரு நகைச்சுவை நடிகனுக்கு சிலை வைக்கிற அளவுக்கு உயர்ந்தவர் தாயா நடிகர் சார்லி சாப்ளின். இன்னொரு உதாரணம் இருக்கியா, நுழைவுத் தேர்வுல தோல்வி அடைஞ்சு வாத்தியார் வேலைக்கே லாய்க்கு இல்லைன்னு 3 முறை துரத்தி விடப்பட்டவருக்கு தாயா உலகத்திலே விஞ்ஞானத்துக்கான நோபல் பரிசு கொடுச்சு அவர் தாயா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். வாழ்க்கையில யாருக்கே பிரச்சனை இல்லை ஐயா, வெற்றி மட்டும்தான் வாழ்க்கை, தோல்வியே இல்லைன்னு சொல்ற யாரையாவது ஒருத்தரை இந்த சபையில உங்களால சுட்டி காட்ட முடியுமாயா? கடவுள் என்றால் அவருக்கு உண்டு அர்ச்சனை, மனிதன் என்றால் அவனுக்கு உண்டு பிரச்சனை. காலையிலே எழுந்தால் நீராட வேண்டும், வாழ்க்கை என்று சொன்னால் போராட வேண்டும். இப்படி சொல்வோம் தான் நான். சபாஷ், தொடருங்கள் ஐயா.
தோல்வின்றது தடைக்கல்லையா, அது வாழ்க்கை ஆகாது. ரோட்ல நம்ம போய்கிட்டு இருக்கோம், ஒரு குழந்தை பிச்சை வருது, ₹1 பிச்சை போடுறதுல பெருசு இல்லையா, அந்த குழந்தை ஏன் பிச்சை எடுக்குதுன்னு யோசிக்கிறானே அவன் தாயா மனுஷன். நான் யோசித்ததோட விளைவு என்ன தெரியுமாயா? ஒரு நாள் நானும் என் மனைவியும் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு இருக்கோம், ஒரு பையன் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான். அவனை கூப்பிட்டு கேட்குறேன், தம்பி ஏன் பிச்சை எடுக்கிற, நீ படிக்கலாம். நான் ஓடி போனான், அவங்க அப்பனை கூட்டிக்கிட்டு வந்தான், அவங்க அப்பனும் ஓடி வந்தான், எதுவுமே பேசல. நீ என்ன புள்ள பிடிக்கிறவனான்னு என் நெஞ்சு சட்டையை பிடிச்சி உழுக்குனாயா. அவன் உழுக்குன இடம் எது தெரியுமாயா? குன்னூர் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் யார் நின்னா தெரியுமாயா? என்னோட காதலிச்சு கல்யாணம் பண்ண மனைவி. ஆனால் என் மனைவி சொன்னாயா, ஏங்க அதெல்லாம் சும்மா, உங்களுக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கு, அந்த லட்சியத்தில் நில்லுங்க. நான் அந்த லட்சியத்தில் நின்னேன். விளைவு என்ன தெரியுமாயா? மறுநாள் குன்னூர் பஸ் ஸ்டாண்டில் பிச்சை எடுத்திருந்த 25 குழந்தைங்களையும் தேடி கண்டுபிடிச்சி அவங்க பெற்றோர்கிட்ட பேசி அவங்கள பள்ளிக்கூடத்தில் சேர்த்து இன்னைக்கு தன்னம்பிக்கையோட படிச்சுக்கிட்டு இருக்காங்கய்யா. அது மட்டும் இல்லையா, பெற்றோரே இல்லாத 2 குழந்தைங்களை கோவை அன்பில்லத்தில் சேர்த்து அங்கே அவங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தாயா கோயம்புத்தூர் 1098 சைல்ட்ஹுட் அமைப்பு கேட்டாங்க, இந்தியாவிலே எந்த ஒரு மாவட்டத்திலையும் நடக்காததை குன்னூரில் வெற்றிகரமாக செயல்படுத்தினீங்களே, அதை எப்படி செயல்படுத்தினீங்க, அந்த திட்டத்தை கொடுங்கன்னு. நானும் திட்டத்தை போட்டு கொடுத்துருக்கையா. நாளைக்கு இந்த தமிழ்நாட்டு எல்லா மாவட்டத்திலையும் அந்த திட்டம் செயல்பட்டு வெற்றி பெற்றா அதில் ஒரு ஓரத்தில் என் பேர் இருக்குன்னு தெரியும் போது எவ்வளோ பெருமையாக இருக்குயா. பேர் என்ன? இன்யா சிவகுமார் சார். தொடரட்டும் உங்களுடைய அன்பு உள்ளம். ஐயா, வெறும் 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ்க்கு மேலே படிக்க முடியாதன்னா, டெய்லி சென்ட்ரிங் வேலை செய்கிறேன்னா, எனக்கு இந்த நீலகிரி மாவட்ட அரசாங்கம் என்ன தெரியுமாயா பண்ணுச்சு? பணத்தை கொடுக்கலையா, இந்த மாவட்டத்தின் இந்த வருஷத்தின் சிறந்த இளைஞருக்கான விருதை கொடுத்துச்சியா. அந்த விருது என் தன்னம்பிக்கைக்கு கிடைச்ச விருதியா, தோல்விக்குன்னு கிடைச்ச விருது இல்ல, என் லட்சியத்துக்கு கிடைச்ச விருதியா. பிரச்சனை இல்லாத மனுஷன் இல்ல, பிரச்சனையே இல்லைன்னா அவன் மனுஷனே இல்லையா. ஒவ்வொரு இளைஞனும் இன்னைக்கு தோல்வியை கண்டு துவண்டு போக கூடாதியா. அது ஒரு தடைக்கல்லுன்னு சொல்லி எட்டி மிதிச்சுட்டு தன்னம்பிக்கையோட வாங்கய்யா. வாழ்க வாழ்க இனியகுமார். அருளில்லோருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருளில்லோருக்கு இவ்வுலகம் இல்லை. சார், சமீபத்தில் ஐஸ்வர்யா ராய்க்கு கல்யாணம் முடிஞ்சு சுவாமி தரிசனத்துக்காக திருப்பதிக்கு வந்திருந்தாங்க. அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் பூஜா போட்டு 2.5 மணி நேரம் சுவாமி தரிசனம் கொடுத்தாங்கய்யா. அங்க காசுதாயா, காசு இருக்கிறவன் கடவுள் பக்கத்துல இருக்கான், காசு இல்லாதவன் கேட்டுக்கு பக்கத்துல இருக்காயா. மனிதனுடைய பிறப்பு, வளர்ப்பு, இறப்பு, இது 3ஐயும் நிர்ணயிக்கிறது இன்னைக்கு காசு தான் சார். ஒரு தாய் ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறது இயற்கை. ஆனா இந்த காலத்துல அந்த தாய் வயிற்றுல இருந்து குழந்தை வெளியில வரணுமா வேண்டாமான்னு முடிவு பண்றதே இந்த காசு தானே சார். நம்ம சமுதாயத்துல இன்னைக்கு உயிரோட இருக்கிறோன்னு அடையாளம் காட்டுறது பிறப்பு சான்றிதழ், அதாவது பர்த் சர்டிபிகேட். செத்து போனதுக்கு அப்புறம் டெத் சர்டிபிகேட். அந்த பர்த் சர்டிபிகேட்டையும் டெத் சர்டிபிகேட்டையும் இன்னைக்கு நம்ம காசு கொடுத்து தானே சார் வாங்கிட்டு இருக்கோம். சார், அந்த அம்மா சொல்றாங்க காசு தான் கடவுளே, காசு தான் கடவுள்ன்றாங்க. ஆனா யார் தெரியுமா சார் உலகத்துல உண்மையாலுமே கடவுளே? சொல்லுப்பா. எவனொருவன் துயரற்றவனை நாடி சென்று இடது கைக்கு தெரியாமல் வலது கையாலும் வலது கைக்கு தெரியாமல் இடது கையாலும் உதவி புரிகிறானோ அவன் என்ன சார் இந்த உலகத்துல எல்லாத்துலயும் கடவுளே. சபாஷ் சபாஷ். சார், 1 லட்சத்தை ஒரு பக்கத்தில் வைக்கலாம், ஒரு சாமி சிலையும் விபூதியும் இன்னொரு பக்கத்தில் வைக்கலாம் சார். ஒருத்தரை கூப்பிட்டு, ஐயா நீங்க 1 லட்சம் ரூபாவை எடுத்துட்டு போறீங்களா இல்ல சாமி கும்பிட்டு திருநீரை பூசிட்டு போறீங்களா, அவன் என்ன சார் கேட்குவான்? எங்கேயும் கேட்க வேணாம் ஐயா, எங்கிட்ட கேட்க சொல்லுங்க. உன்னை நான் கேட்க மாட்டேன். ஏன்னா நீ லட்சத்தை எடுத்துப்ப, சிலையை திருநீர் எடுத்து. ஆமா ஆமா, எங்கேயும் கேட்க வேணாம். என்ன கேட்க மாட்டேன். உட்கார். அந்த 1 லட்சத்துக்காக தான் சார் சில பேர் கடவுளை மதிக்கிற அந்த சிலையே கடத்திட்டு இருக்காங்க சார். ஒரு குழந்தைய கூப்பிட்டு, அப்பா நீ படிச்சு பெரிய ஆளானதும் என்ன ஆகணும்னு ஆசைப்படுறேன்னு கேட்டா அவன் வக்கீல் ஆகணும், டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும்னு சொல்ற சார். அதே மாதிரி தான் சார் நானும் ஆசைப்பட்டேன் ஒரு போலீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு.
அன்னைக்கு எல்லாருமே சொன்னாங்க, ஆசைப்பட்டா மட்டும் போதாது, நீ வந்து போலீஸ் ஆகணும்னா நிறைய விளையாண்டு சான்றிதழ்கள் எல்லாம் வாங்கணும்னு சொன்னாங்கய்யா. அன்னையிலேருந்து ஓடுனேன், ஸ்கூல் லெவல்ல இருந்து ஸ்டேட் லெவல் வரைக்கும் ஓடுனையா நான். வெரி குட். இந்த ஓடின காலகட்டத்தில் நான் வாங்கினது 282 பிரைஸ் வாங்கினேன் சார். இன்னைக்கு நான் அன்னைக்கு என்னை பற்றி நான் பெருமைப்பட்டேன். என்கிட்ட திறமை இருக்கு, தன்னம்பிக்கை இருக்கு, நான் நினச்சதை ஆசைப்பட்டுலான்னு சொல்லிட்டு நான் வாங்கின சான்றிதழ் எல்லாம் தூக்கிட்டு ஓடினேன் சார் வேலைக்கு. ஆனால் நான் ஆசைப்பட்ட வேலை எனக்கு கிடைக்கல. ஏன்னா காசுன்ற கடவுள் என்கிட்ட இல்லாதனால சார். திறமை இல்லாத ஒருத்தன் காசு கொடுத்து உள்ள போயிட்டான். திறமை இருக்கிறேன்னா காசு இல்லாதனால வெளியில வந்துட்டேன் சார். அன்னைக்கு என்னோட திறமை இருந்தும், அறிவு இருந்தும், சான்றிதழ் இருந்தும் என்னோட லட்சியத்தை என்னால் அடைய முடியல சார். ஏன்னா அந்த காசுன்ற கடவுள் என்னை கை விட்டுடுது சார். அதனால காசு தான் சார் கடவுள். கடவுளே இருக்குன்றவனும் உயிரோட இருக்கிறான், கடவுளே இல்லைன்றவனும் உயிரோட இருக்கிறான் சார். ஆனா காசுன்ற கடவுள் இல்லைன்னா யாராவது உயிரோட இருக்க முடியுமா சார்? யாராவது உயிரோட இருக்க முடியுமா சொல்லுங்க? காசு இருந்தா மட்டுமே உலகத்தில் எல்லாத்தையுமே வாங்கிடலான்னு சொல்லாதீங்கம்மா. ஏன்னா எவ்வளோ கோடீஸ்வரங்களாம் இருக்கான், உடலுக்கு நோய் வந்து ஆஸ்பத்திரியில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. எத்தனை கோடி செலவு பண்ணாலும் கடைசியில் டாக்டர் ஒரு வார்த்தை சொல்கிறார், கடவுள் கைவிட்டுட்டாருன்னு. டாக்டர் கைவிடலம்மா, காசும் இங்கே கைவிட்டுடுது, கடவுள் கைவிட்டுறான்னு சொல்கிறாங்க. கடவுளால் மட்டும்தான் உயிரை காப்பாற்ற முடியும், மனிதனால் காப்பாற்ற முடியாது. ஏன் ஒரு கான்வென்ட்ல படிக்கக்கூடிய ஒரு இளைஞன் ஒரு சின்ன பையனை கொண்டாங்க, பணக்கார விட்டு பையன், ₹1,00,000 தரேன். இந்த தினேஷை போல ஒரு சாதாரண அரசு பள்ளியில படிக்கக்கூடிய இந்த தினேஷை போல அவனால பேச முடியுமா? பணத்தை கொட்டி தரேன். ஒரு ஏழை விட்டு இளைஞனாக இருக்கலாம், இந்த சதாம் ஹுசேனை போல நெஞ்சுரத்தோடு பேச முடியுமா? முடியாது. இந்த உலகத்தில் காசுக்கு மரியாதை இருக்கு, சில்லறைக்கு மரியாதை இருக்கு. அதனால சில்லறை காசு தான் கடவுள்னு சொல்லாதீங்க. அந்த காசை மீறி கடவுள் இருக்கார்.